أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنبا إلا عابري سبيل حتى تغتسلوا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 300வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் ஈது பெருநாளுக்குண்டான அதற்கு முந்தைய வாரத்திலே சூரத்துன் நிசாவினுடைய 41, 42 2 வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பார்கள் என்ன செஞ்ச அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிச்சான். ஒருத்தர் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சமூகத்தை கூட்டிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இந்த உலகத்துல தான் செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவாங்க, என்னங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹுடைய சமூகத்துல அந்த மாதிரி ஒரு மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வான்னா அந்த சமூகத்தினுடைய நபிமார்கள் என்ன செஞ்ச அல்லாஹு தஆலா கொண்டு வந்து உட்கார வச்சிருவான். நபிமார்கள் என்ன செய்வான், நிற்க வச்சிருவான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடைய சமூகத்திற்கு முன்னால் மனிதர்களை கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சோடனே அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த நபியும் வரல, எந்த தூதுவரும் வரல, எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கலங்கிற கை விரிக்கிறப்ப அல்லாஹ் தஆலா அந்த நபி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். தாப்பார், இந்த நபி தான் உங்களுக்கு வந்தார், இவர் தான் உங்களுக்கு சமூகத்தை நல்லத விஷயத்தை எடுத்து சொன்னார், அல்லாஹ் ரசூலை எடுத்து சொன்னார். என்ன செய்வான், அந்த நபி அல்லாஹ் தஆலா சாட்சியாக காக்குவான். அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா சொல்லுவானாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களை கூட்டிட்டு வாங்க, அந்த உம்மத்துமார்கள் தான் எல்லா நபிமார்களுடைய காலத்து மனிதர்களுக்கும் என்னதுங்க சாட்சியாளர்கள். இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுடைய செய்தியெல்லாம் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் சொன்னா, நாயகமே உங்க சமூகத்திற்கும் உங்களை தான் நான் என்ன செய்வேன், நான் சாட்சியாளராக நிப்பாட்டுவேன். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தேம்பி அழுதாங்க. தேம்பி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. மற்ற நபிமார்கள்லாம் அதை பற்றி உண்டான கவலை ஏற்படலை. என் சமூகத்திற்கு என்னுடைய உம்மத்திற்கு நானே எதிர் சாட்சியாளராக ஆகி நிற்கிறதான்னு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. எவ்வளவு பெரியத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மின் மீது வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்பதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் எதையாவது ஓதுங்களேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்னத்தை ஓதுறது, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, நான் என்னதை ஓதுறது இல்லை, நீங்க எதையாவது ஓதுங்க.
அப்ப என்னத்தை ஓதலாங்கிற யோசிச்சு பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சூரத்துன் நிசாவை என்ன செஞ்சாங்க, ஓத ஆரம்பிச்சாங்க. 40 வசனம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. பெருமானார் காது கொடுத்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 41வது வசனம் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் அம்சிக் இப்னு மஸ்ஊத், இதுக்கு மேல ஓதாத, என்னால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. என்ன அப்பேற்பட்ட ஆயத்து, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நாயகமே, மற்ற நபிமார்களை எப்படி சாட்சியாளராக ஆக்கணுமோ அதே மாதிரி உங்க உம்மத்துக்கு உங்களை நான் என்ன செய்வேன், நான் சாட்சியாளராக ஆக்குவேன். என்னடா ரப்பே, என் உம்மத்துக்கு எதிராக நானே எதிர் சாட்சி சொல்றதா, இது எப்படிடா ரப்பே? ஆமா, சாட்சி சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கு காலத்துல வாழ்ற மனிதர்களை நான் கண்கொண்டு பார்க்கிறேன். நான் எனக்கு பின்னால எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நான் எப்படி எதிர் சாட்சி சொல்றதுங்கிறப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் உம்மத்துமாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும். என்ன சொன்னான் அல்லாஹ் தஆலா, உங்களுடைய உம்மத்துமாருடைய செயல்பாடுகள் என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும். என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமூகத்திற்கு எதிராக நான் சாட்சி சொல்றதுக்கு பிரியப்படலை தான். ஒரு யகூதியினுடைய ஜனாசா போகிற போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கங்க, எழுந்திருத்தி நின்று பெருமானார் அழுதாக, நான் ஹயாத்தோடு இருக்கிற போதே ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறாரேன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மின் மீது எவ்வளவு நேசமும் பிரியமும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்து வெளியிருந்து தான் என்னதுங்க, இன்கமிங் வந்துகிட்டே இருக்குது, அவுட் கோயிங் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாங்க. அதற்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சா, மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, மஹ்ஷர் மைதானத்துல மிருகங்கள் மாதிரி நாங்களும் மண்ணோட மண்ணா போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லாஹ் தஆலா கபர்ல இருந்து எங்களை எல்லாம் எழுப்பாம இருந்திருக்கலாமே, மனுஷங்க என்ன செஞ்சுவாங்களாமா, நினைப்பாங்களாமா. மிருகங்களுக்கு என்ன செய்யப்படும், விசாரணை நடத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிருகங்களுக்கு என்ன செய்யப்படும், விசாரணை நடத்தப்படும். ஒரு ஒட்டகத்தையோ ஒரு குதிரையோ ஒரு மாடையோ ஒரு ஆணையோ ஆடையோ என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வச்சு, இதன் மூலமாக யாருக்காவது நோவினை ஏற்பட்டிருக்குதான்னு என்ன செய்வான், சில மிருகங்கள்கிட்ட கேட்பான். ஆமா, எங்களுக்கெல்லாம் இது எனக்கு தொந்தரவு கொடுத்துருக்கு, இது என்னை முட்டி இருக்குது, என்னை இடிச்சிருக்குது, எனக்கு வந்த உணவை எனக்கு கொடுக்காம இதை எடுத்து சாப்பிட்டு பல குறைகள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்பவே என்ன செய்யப்படும், பிரதிகாரத்தை என்ன செய்யப்படும், சொல்லப்படும். நீ எப்படி முட்டு வாங்கினையோ அதே மாதிரி திரும்ப ஒரு முட்டு என்னங்க, நீ எப்படி முட்டு வாங்கினையோ அதே மாதிரி திரும்ப ஒரு முட்டு, நீ எப்படி உத வாங்கினே அதே மாதிரி திரும்ப ஒரு உத வாங்கு. எல்லா விசாரணை என்ன செய்யப்படும், முடிஞ்சிடும். மிருகங்களுக்கு உண்டான விசாரணை எல்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் மனிதர்களாக இருக்கிற நாம் என்ன செய்வோம், கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லா விசாரணை முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சுங்க ரப்பே அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், பூமியை பிளக்க செய்வான். எல்லா மிருகங்களும் என்ன செய்யுமாமா, உள்ளுக்குள்ள போயிருமாமா. பாவிகளாக இருக்கிற மனிதர்கள் நினைப்பாங்களாமா, நாமளும் சேர்ந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் விசாரணைக்கு பதில் சொல்றதுக்கு நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லையே. ஒலா யக்துமூன் அல்லாஹ ஹதீஸா, எதையுமே ரப்பு மறைக்கல, எதையுமே மறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே எங்கள்கிட்ட இல்லை. துல்லியமா என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சிருக்கிறான். இப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், வாய்க்கு பூட்டு போடப்படும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். கண்ணு பேசும், கை பேசும், நம்முடைய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும், பேசும். இப்போ மனிதர்கள் கேட்பாங்களாமா, எப்படி நீங்க பேசினீங்க? அன்தக அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் பேச வைக்கிற அல்லாஹ் தான் எங்களையும் என்ன செய்யறான், பேச வைக்கிறான். என்ன செய்யுமாமா, அந்த உறுப்புகள் சொல்லுமாமா. அப்ப நம்முடைய அமலுக்குண்டான முதல் சாட்சி எதுங்க, நம்ம உறுப்புங்க, அதை மறந்துடவே கூடாது. நம்முடைய பாவத்துக்கு முதல் சாட்சி எதுதான், உறுப்பு தான். ஹராம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கண்ணு தான் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஹலாலை பார்த்து அல்லாஹுக்கு பயந்து ரசூலுக்கு பயந்து சஜிதாவில் விழுந்து அழுதோம்னா அந்த கண்ணு தான் நமக்கு என்ன செய்யும், சாட்சி சொல்லும். ரப்பை இவர் என்ன செஞ்சாரு, உனக்கு பயந்து ஒரு நிமிஷம் அழுதாடுற ரப்பை. அப்போ எல்லா நேரத்திலையும் யார் நமக்கு சாட்சியாக இருக்கிறோம்னா உறுப்பு தான் என்ன செய்யும், சாட்சியாக இருக்கும். அப்படிங்கிற செய்தி என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதுவரை உண்டான செய்தி என்ன செஞ்சா நம்ம கடைசி வரை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அற்புதமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த சமூகத்திற்கு இந்த சலுகைக்கு உண்டான சட்டம் என்ன செய்யல, கிடைக்கல. பிரத்யோகத்திலும் பிரத்யோகமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான நமக்கு மட்டும்தான் என்ன செஞ்சு இந்த சட்டம் கிடைச்சிருக்குது. அந்த சட்டத்தை பற்றி உண்டான செய்தியை தான் என்ன செய்ய போறோம் நாம் பார்க்குறோம். சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கானுங்க, சலுகை என்னதுங்க, சலுகைனா என்னங்க, ஆஃபர், கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை வேற ஏதாவது
இலவசம், அனுமதி. இது ஓரளவுக்கு தோதுப்படுது. சலுகைங்கிற வார்த்தைக்கு என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணுங்கிறது ரூல்ஸ். ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணுங்கிறது ரூல்ஸ். அல்லாஹ்தால அந்த நேரத்தில் அந்த ரூல்ஸ்ல சில எக்ஸ்கியூஸ் கொடுத்து வச்சிருக்கிறான். இப்படியும் செஞ்சுக்கலாம், என்னதுங்க, இப்படியும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரியத்தவே நீங்க முழுசா செஞ்சதாக போயிடும். புரியுதுங்களா? ஆனா அவர் அந்த காரியத்தை செய்யல. அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சலுகையை சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்தால கொடுத்துருக்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கான். சரி பரவாயில்ல, 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிற பரீட்சைக்கு பரவாயில்ல, என்னதுங்க இது, என்னதுங்க சலுகை. 12-10 கோடி எக்ஸாமுக்கு உண்டான டைம் முடிஞ்சிருச்சு, மிஸ் சொல்றாங்க இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து எழுதிக்க, என்ன கொடுக்கப்படுது, சலுகை கொடுக்கப்படுது. இதுதான் நம்ம வழங்க வேண்டியது. அல்லாஹ்தால அப்படிப்பட்ட ஒரு சலுகைக்கு உண்டான சட்டத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறான் இந்த வாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவனே அல்லாஹ்தால சலுகையை பேசல, ஃபர்ஸ்ட் சட்டத்தை பேசுறான். என்ன பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்தால சட்டத்தை சொல்றான், அந்த சட்டத்தினுடைய வலிமையை சொல்றான். அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சமூகத்திற்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ப இந்த சலுகை ஒன்று வச்சிருக்கிற, அதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ்தால சொல்லி காண்பிக்கிறாங்க. எதை சொல்வதற்காக இப்படி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ்தால எனக்கு தந்தருள்வானாக. இப்ப பார்க்க போகிற ஒரு நிகழ்வு மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால உண்டான ஒரு நிகழ்வை பத்தி பார்க்க போகிறோம். அந்த காலத்துல இந்த நிகழ்வு நடக்க போகிற போது மது ஹராம் கிடையாது, மது என்னதுங்க, ஹலால். என்ன நிகழ்வு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு, பிரம்மாண்டமான விருந்து. அந்த விருந்துல எங்களுக்கு மது பரிமாறப்பட்டுச்சு. அப்ப அன்னைக்கு மது ஹலாலுங்க. இந்த ஆயத் இறங்குகிறப்ப இந்த நிகழ்வு நடக்கிற போது மது என்னதுங்க, ஹலால். இப்ப எங்களுக்கு மது பரிமாறப்பட்டுச்சு. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. நாங்கள் எல்லாம் நிறைவாக என்ன செஞ்சோம், நாங்க மதுவை குடிச்சோம். மதுவை குடிச்சு முடிச்சு அந்த 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 போதையில நாங்க இருக்கிற போது மக்ரிபுக்குண்டான தொழுகைக்குண்டான நேரம் என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. தொழுகை நேரம் வந்துருச்சு. அப்ப தொழுகைக்குண்டான நேரம் வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க ஃபகத்திமூனி, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க என்னைய நிப்பாட்டி வச்சுட்டாங்க, நீங்க போய் தொழுக வைங்க. என்னங்க, நீங்க போய் தொழுக வைங்க, நீங்க போய் தொழுகுன்னு என்ன செஞ்சாங்க, என்னை முசல்லாவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிச்சேன். யார் சொல்றா, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா வரைக்கும் கரெக்டா ஓதிட்டேன். அதுக்கப்புறம் ஓதுற குல்யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன்ங்கற சூராவை ஓதணும். இப்போ நான் என்ன செஞ்சேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சிட்டு குல்யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகிற ஒன்றை நாங்க என்ன செய்ய மாட்டோம், நான் வணங்க மாட்டேங்கிறதா அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இப்ப நான் என்ன எப்படி ஓதிட்டேன்னா, குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்குகிறேன் என்ன செஞ்சிட்டேன், நான் ஓதிட்டேன். அர்த்தம் மாறிடுச்சா? மொத்தமும் டோட்டலா போச்சு, டோட்டலா மாறி போச்சு எல்லா சட்டங்களும் விஷயங்களும். இப்ப என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹ்வுடைய ஆயத்தை என்ன செஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. அல்லாஹ் ஆயத்தை என்ன இறக்கிட்டா, நீங்கள் போதையாக இருக்கிற போது நீங்கள் தொழுகையின் பக்கம் என்ன செய்யாதீங்க, நெருங்காதீங்க. என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா, நீங்கள் போதை நிலைமையில் இருக்கிற போது நீங்கள் தொழுகையின் பக்கமோ தொழக்கூடிய இடத்தின் பக்கமோ என்ன செய்யாதீங்க, நெருங்காதீங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். இதுதான் ஆயத்தினுடைய ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு நிலைமை. ஆரம்ப காலத்துல என்ன நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுன்னா மது எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சட்டம் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா இங்க சொல்றது தொழுகை இருக்கிற நேரத்துல மட்டும் என்ன செய்யாதீங்க, நீங்க குடிக்காதீங்க, மற்ற நேரத்துல குடிச்சுக்கங்க. அப்புறம் ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொன்னா, பகல் நேரத்துல குடிக்காதீங்க, இஷாவுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, நீங்க குடிச்சிட்டு உறங்கிட்டீங்கன்னா ஃபஸப்பிஹு, நீங்கள் பகல்ல உதிக்கிற போது ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிற போது உங்க போதையெல்லாம் இறங்கிரும், நீங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துருவீங்க. இது ஒரு சட்டம். அப்புறமா ஒரு சட்டம் வந்துச்சு, நீங்க என்ன செய்யக்கூடாது, மதுவை அருந்தவே கூடாதுங்கிற சட்டம் என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. இது இரண்டாம் நிலையில இருக்கிற காலத்துல என்ன செய்யப்பட்டது, இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எப்படி ஓதணுமோ அப்படி ஓதாம ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டு போய் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅபுதுங்கிற வார்த்தை ஓதுறதுக்கு பதிலா அஅபுது மா தஅபுதுங்கிற வார்த்தை என்ன செஞ்சிட்டேன், நான் ஓதிட்டதுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டாங்க, ஆயத்தை இறக்கிட்டா, நீங்கள் போதையாக இருக்கிற நிலைமையில என்ன செய்யாதீங்க, நீங்க தொழுகையின் பக்கம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. சட்டம் விளங்குதுங்களா? ரெண்டு செய்தி சொல்ற அல்லாஹ் தஆலா. ஒன்று, போதையாக இருக்கிற போது தொழுகையின் பக்கம் போகக்கூடாது ஒன்று. இன்னொன்று, போதையாக இருக்கிற போது தொழக்கூடிய இடத்தின் பக்கம் போகக்கூடாது. தொழக்கூடிய இதே எதுங்க, பள்ளிவாசல். என்னங்க, ரெண்டு செய்தியுமே இந்த ஆயத்துக்குள்ள இருக்குது. தொழுகவும் கூடாது, தொழக்கூடிய இடத்தின் பக்கமும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது.
இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதுதான். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபுஸ் ஸலாத்த, தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள், தொழக்கூடிய இடத்தின் பக்கமும் நெருங்காதீர்கள், வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையிலே இருக்கக்கூடிய நிலையில. எந்த மாதிரி எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா தஅலமு மா தகூலூன, ஹத்தா தஅலமு மா தகூலூன, என்ன சொல்றீங்கங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்குற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாது. சில பேர் போதையில என்ன பேசுறேன்னு தெரியலங்க, என்ன சொல்லுவாங்க, நான் பேசுறேன்னா நானா சொன்னேங்க. எப்பா போதையில இருக்கிறப்ப ஒரு மனுஷன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்கள் போதையில் இருக்கிறப்ப என்ன செஞ்சீங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 3 மனிதர்களை பற்றி உண்டான குற்றம் அந்த மனிதர்கள் விஷயத்தில் எழுதப்படுறதே கிடையாது. ஒன்று சின்ன பிள்ளைங்க, எதுவரை சின்ன பிள்ளைங்க அவங்க பாலிகாகிற வரைக்கும் அவங்க என்ன குற்றத்தை செஞ்சாலும் அந்த குற்றம் அவங்க மீது எழுதப்படுறதில்லை. இரண்டாவது பைத்தியக்காரர்கள். என்னதுங்க? பைத்தியக்காரன், மஜ்னூன். இந்த மஜ்னூனா இருக்கிறவங்களுக்கு என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறின் மீது உண்டான குற்றம் அவங்க மேல என்ன செய்யப்படல. ஏன்னா புத்தி சுவாதியமே இல்லையே, புத்தி சுவாதியமே இல்லாதவன்ட்ட போய் என்ன நீ தப்பு செஞ்சேன்னு சொல்றது. மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், தூங்குறவங்க. என்னங்க? அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷர் பக்கத்தின் மீது யாராவது ஒருத்தர் மீது என்ன செஞ்சுட்டாரு, கையை போட்டுட்டாரு. இது என்னங்கிறது அவருக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு உறுப்பு இன்னொருத்தர் மீது என்ன செஞ்சிச்சு, பற்றுச்சு, எதுவுமே தெரியாது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவரின் மீது என்ன செய்யப்படாது, குற்றம் செஞ்சவராக எழுதப்படாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, போதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மஜ்னூனை போல. யாரை போல? பைத்தியக்காரனை போல. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், எப்படி பைத்தியக்காரங்களுக்கு தொழுகை என்பது கடமை இல்லையோ, நீங்கள் அந்த மாதிரி ஒரு போதைக்குண்டான நிலையில் இருக்கிற போது நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தொழுகையின் பக்கம் என்ன செய்யாதீர்கள், நீங்க போகாதீங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ மது அப்படிங்கிறது எப்படிலாம் ஹராமு தெரியுங்களா? மது குடிக்கிறது ஹராமு, மது விற்கிறது ஹராமு, மது கடையில வியாபாரம் பண்றது ஹராமு, அதனுடைய சேல்ஸாலா இருக்கிறது ஹராமு, அதற்குண்டான பொருட்களை தயார் செய்வது ஹராமு. அது எல்லாமே என்னதுங்க, டோட்டலா என்னது, ஹராம். அந்த காலத்துல ஒரு நிகழ்வு இருந்துச்சுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் அக்பர், இகாமத்து சொல்லி முடிச்சிருவாங்களாமா பிலால் ரலியல்லாஹு தஆலா. பின்னால் நிக்கிற ஒரு மனுஷர் சொல்வாராமா, இங்க யாராவது போதையா இருந்தா வெளியே போயிருங்க, இல்ல போதையா இருக்கிறவங்க யாரும் உள்ள வந்துடாதீங்க. அல்லாஹ் தஆலா போதை நிலையில தொழக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டிருக்கிறான்னு என்ன செய்வாங்களாமா, சொல்லுவாங்களாமா. முன்னாள் சஃபில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி அழுகிறாங்க. என்னடா ரப்பே, உன்னை தொழுகிறதுக்காண்டி வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம், இது ஏதோ எங்களுக்கு ஒரு அசூசியாக தெரியுதே. இது ஒரு வெளியே நின்று ஒரு ஆள் சொல்றாரு, யாராச்சும் போதையா இருந்தா உள்ள வராதீங்கிறார். இது என்ன, இது யாருக்கு பின்னால நின்றுட்டு இருக்கிறார், ரசூலுக்கு பின்னால நின்றுட்டு இருக்கிறார், அல்லாஹ் முன்னோக்கிக்கிட்டு இருக்கிறோம், இது ஒன்றும் சரியப்படலையேன்னு என்ன செஞ்சாங்களாமா பிலால் ரலி, இது உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டாங்களாமா, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் மது சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு குடுறா ரப்பேன்னு என்ன செஞ்சாங்களாமா. யார் கேட்டா? உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாமா. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நாயகமே உங்கள்கிட்ட மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் போதையை பற்றியும் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய கொடூரமானதுன்னு நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அதை ஒரு மனுஷர் குடிச்சிட்டாருன்னா எல்லா பாவத்திற்குண்டான மூலத்தை அவர் செஞ்சதா ஆகி போயிரும். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். இப்ப உமர் ரலியல்ல விடல, திரும்பவும் யார்கிட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் மது சம்பந்தமான தெளிவான எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுறா ரப்பே, இது எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கலடா ரப்பே என்ன செஞ்சாங்க கேட்கிற போதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டுருச்சு. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹுடைய துஆவின் மூலமாக கிடைத்த நிறைய காரியங்கள் இது முக்கியமானது. இது என்னதுங்க, முக்கியமானது. பெண்களுக்கு ஹிஜாப் யாரின் மூலமாக கடமையாக்கப்பட்டுச்சு தெரியுங்களா? உமர் ரலியல்லாஹுடைய துஆவின் மூலமா. அப்படியே சொல்றதா இருந்தால் பல மணி நேரம் உமர் ரலியல்லாஹு பற்றி உண்டான செய்தியை சொல்லலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு பின்னால ஒரு நபி ஒரு கால் வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய நாவில அல்லாஹ் பேசுறான்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உமர் ரலியல்லாஹுடைய ஒரு கூற்று அல்லாஹ் இடத்துல கையேந்தினாங்க, யா அல்லாஹ் இதுக்கு தெளிவான முடிவை கொடுறாரு அப்படின்னு சொல்றப்ப தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானுங்க, ஆயத்தை இறக்கி சொன்னான்.
மதுனுடைய ஆயத்து எங்க எப்ப இறங்குச்சு தெரியுங்களா? அதே மக்ரிப் தொழுகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆயத்து இறங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயத்து இறங்கிச்சு. பக்கத்தில் இருக்கிற சஹாபி என்ன செஞ்சாங்க? இதை காது கொடுத்து கேட்டுட்டாங்க. என்னங்க நாயகமே ஆயத்து இறங்கி இருக்குது, அல்லாஹ் தஆலா மதுவை ஹராமாக்கிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? அடிச்சு ஓடி வர்றாங்க. எங்க? ஒரு பெரிய சஹாபாக்களுடைய கூட்டம் மது குடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி மது குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒட்டகத்தினுடைய தலையில மதுவை ஊத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹலாலுங்க. என்னமோ சஹாபாக்கெல்லாம் ரொம்ப மோசம் நினைச்சிடக்கூடாது. அப்ப ஹலால், அந்த காரியம் ஹலால். இப்ப சஹாபி என்ன செய்யறாங்க? உள்ளுக்குள்ள வந்து சொல்றாங்க, உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டுருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை குடிக்க கூடாதுன்ட்டாங்க, அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருக்காங்கிற வார்த்தையை சஹாபாக்களுக்கு கேட்டவனே என்ன செஞ்சாங்க? குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே கொப்பளிச்சாங்க. சொல்றது புரியுதுங்களா? பாங்கு சொல்றப்ப சில பேர் சஹருக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறோம் என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிப்பாங்க. எப்பா பாங்கு சொல்லிட்டாங்களப்பா, குடிச்சதை வேணா முழுங்கிக்கிறேனே, என்ன சொல்லுவாங்க? குடிச்சதை வேணா நான் முழுங்கிக்கிறேனே. சில பிள்ளைங்களும் அப்படி செய்வாங்க. இப்ப மது ஹராமுங்கிற வார்த்தையை சொன்னோன்னே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கொப்பளிச்சாங்களாம். இருக்கிற மதுக்களை கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? தெருவில் கொட்டினாங்களாமா. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, மது ஆறே மதீனாவில் ஓடிச்சாங்க. சொல்றது புரியுதுங்களா? சட்டத்தை அமல்படுத்துறதுல வேகம் காட்டுறது சஹாபாக்களை தவிர வேற யாருமே என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க? மது போதையாக இருக்கிற போது என்ன செய்யாதீங்க, நீங்க தொழுகையின் பக்கமோ தொடக்கூடிய இடத்தின் பக்கமோ தொழுகையின் பக்கம் என்ன செய்யாதீங்க, நீங்க நெருங்காதீங்க. இந்த நிகழ்வு நடக்கிற போது மது என்ன ஆச்சுங்க? ஹலாலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹராமாக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும். இப்ப அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். என்னது? போதையாக இருக்கிற போது தொழுகைக்கு வரக்கூடாது, தொழுகையினுடைய இடத்தின் பக்கம் வரக்கூடாது. ஒண்ணு. இப்ப அல்லாஹ் அடுத்து ஒரு நபரை சொல்றான். பெருந்தொடக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பெருந்தொடக்குனா யாருங்க? ஜுனுபாலி. ஒரு மனிதனுக்கு விந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னவாயிருது? குளிப்பு கடமையாயிருது. பார்த்தீங்களா? அந்த மனுஷருக்கு என்னவாயிருது? குளிப்பு கடமையாகிறது. இப்பேற்பட்ட ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது? தொழவும் கூடாது, தொழுகையினுடைய இடத்தின் பக்கமும் வரக்கூடாது. சொல்ற புரியுதுங்களா? தொழுகவும் கூடாது, தொழுகையினுடைய இடத்தின் பக்கமும் கூடாது. இது ஒரு மனிதர். இரண்டாவது மனிதர் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன எக்ஸ்கியூஸோட ஒரு காரியத்தை சொல்றான். ஆபிரி சபீலின், ஒரு ஆபிரி சபீலின் நீண்ட தூர பயணத்திலே ஒரு மனிதர் இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? தங்கியிருக்கிறார். பள்ளிவாசல்ல வந்து தங்கியிருக்கிறார். இந்த மனுஷர் தங்கினவர் என்ன செஞ்சிட்டார்? அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஸ்கலிதம் என்ன செஞ்சிருச்சுங்க? ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்ட மனிதருக்கு உடனே என்னவாயிரும்? குளிப்பு கடமையாயிரும். அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசலுக்கும் வரக்கூடாது, தொழுகவும் வரக்கூடாதுங்கிற. ஆனா அவர் எங்க படுத்திருக்கிறாரு? இன்னொரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா, இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அவங்க எங்க படுத்திருக்காங்க? பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்க. எங்க படுத்திருக்கிறாங்க? பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் அவங்க தூங்கி எழுந்திருக்கிற போது என்ன இருக்கு? அவங்களுக்கு ஸ்கலீதம் ஏற்பட்டு போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஒரு சலுகையை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த நேரத்தில் இருந்தாங்கண்டா உடனேவே என்ன செஞ்சிடணும்? வெளியே போயிடணும். உடனே என்ன செஞ்சிருந்துங்க? வெளியே போயிடணும். வெளியே போய் என்ன செஞ்சிடணும்? குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? திரும்பவும் பள்ளிவாசலுக்குள்ள வரணும். சொல்ற சட்டம் புரியுதுங்களா? திரும்பவும் என்ன செய்யணும்? குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்குள்ள வரணும். இதே ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறார்? பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒட்டன வீடு. இவரு செவரும் பள்ளிவாசல் செவரும் ஒண்ணு. இவருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துதான் என்ன செய்யணும்? தண்ணி எடுக்கணும். இப்ப இவருக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகையும் கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இவர் குளிக்கணுமே. அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷர் மட்டும் என்ன செய்யலாம்? உள்ளுக்குள்ள வந்து தண்ணி எடுத்துட்டு போய் வெளியே போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு என்ன செஞ்சிடணும்? திரும்பவும் தொழுகைக்கு வந்துடும். சட்டத்தை எவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுக்குறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. தூங்கிக்கிட்டு இருக்கிறவர், பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருக்கிறவருக்கு ஸ்கலீதம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய சட்டம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகவும் கூடாதுன்னா அப்ப அவர் என்ன செய்வாரு? அச்சுச்சோ நான் ஹராம செஞ்சுட்டேன்னா அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற புரியுதுங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க. ஏன்னா முக்கியமான சட்டம் இதெல்லாம், நம்ம வாழ்க்கையில அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். சில மனிதர்கள் குளிப்பு கடமையாயிட்டே ஊரே சுத்துறாங்க. என்னதுங்க? ஊரே சுத்துறாங்க. எல்லா வேலையும் முடிச்சு போட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு போட்டு என்ன செஞ்சுக்கலாம்? குளிச்சுக்கலாம் நினைச்சுக்கிறாங்க. முழுக்க ஹராம். முழுக்க ஹராம். தொழுகைக்கு வரக்கூடாது, தொழுகையின் பக்கம் வரக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். அவர் பள்ளிவாசல் பக்கம் கிராஸ் ஆகிறதே கூடாது. அவர் அந்த நேரத்தில் குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா அடுத்த நொடி என்ன செஞ்சிடணும்? குளிச்சிடணும். அடுத்த நொடி என்ன செஞ்சிடணும்? குளிச்சிடணும். சுபுஹு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சலுகை கொடுத்துருக்குறாங்க.
என்னதுங்க? சுபுஹு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? சலுகை கொடுத்துருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்களுக்கும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா பெருமானார் கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல படுத்திருப்பாங்க, உடனே எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்யறது அதுதான். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கிக்கங்க, ஆனா உடனே என்ன செஞ்சிருங்க? குளிச்சிட்டு வந்துருங்க, சுத்தமாயிட்டு வந்துருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வலா ஜுனுபன், ஜுனுபாலி என்ன செய்யக்கூடாது? பெருந்தொடக்க கூறிய ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகையின் பக்கம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இல்லா ஆபிரி சபீலின், நீண்ட தூர பயணத்திற்குண்டான ஒரு மனிதரை தவிர. இதுதான் நாம சொன்ன உதாரணம். பள்ளிவாசல்ல தூங்குறவரு, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறவர். இன்னும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பள்ளிவாசலுக்குள்ள தான் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் எப்படி தெரியுமா வரணும்? வெளியே நின்று இருக்கிற மண்ணில் தயமத்தை செஞ்சு அவர் என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்தப்படுத்திட்டு தான் என்ன செய்யணுமாமா? பள்ளிவாசலுக்குள்ள வரணுமாமா. பள்ளிவாசலுக்குள்ள வந்து தண்ணி எடுத்துட்டு போய் வீட்டில் போய் குளிச்சு போட்டு திரும்ப என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்கு வரணும். இப்போ பள்ளிவாசலுக்குள்ள வர்றப்ப ஒரு மனிதன் எவ்வளவு சுத்தமா இருக்குங்கிறத அல்லாஹ் எவ்வளவு சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா? நான் சொல்ற புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறான். அப்ப தொழுகையின் பக்கமோ தொழுகக்கூடிய இடத்தின் பக்கமோ வரக்கூடாத மனிதர்கள் யாருன்னா, ஒன்று போதையா இருக்கிறவங்க, இரண்டாவது பெருந்தொடக்க இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜுனுபாலிகள் என்ன செய்வாங்க? அரபியில சொல்லுவாங்க. ஸ்கலீதம் ஏற்பட்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? பள்ளிவாசல் பக்கமோ தொழுகையின் இடத்தின் பக்கமோ தொழுகக்கூடிய இடத்தின் பக்கமோ என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப இந்த மனிதர்கள் என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்குள்ள வரணும்டா என்ன செய்யணுங்க? குளிச்சுட்டு தான் வரணும். எப்படித்தான் வரணும்? குளிச்சுட்டு தான் வரணும். ஒரு பெருந்தொடக்க இருக்கிற ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ள வரணும்னு என்ன செய்யணுங்க? குளிச்சுட்டு தான் வரணும். தொழுகிறதா இருந்தாலும் குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? தொழுகணும். இந்த குளிப்புக்கும் மற்ற குளிப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? என்னங்க? இருக்குது. மற்ற குளிப்புக்கும் சாதாரண ஒரு குளியலுக்கும் ஒரு மனிதனுக்கு கடமையான குளிப்புக்கும் மத்தியில் என்ன செய்யுதுங்க? வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க, தஹ்த குல்லி ஷஅரத்தின் ஜனாபத்துன், ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்குள்ளேயும் ஜனாபத் இருக்குதுன்றாங்க. அந்த அசுத்தம் என்ன செய்யுது? இருக்குது. அந்த பெருந்தொடக்கு உண்டான அசுத்தம் இருக்குது. ஃபக்ஸிலு ஷஅர, நல்லா தேய்ச்சு குளிங்கன்றாங்க. முடிகளை என்ன செய்யுங்க? நல்லா தேய்ச்சு குளிங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தோல் பகுதிகள் மர்மஸ்தானத்திற்கு உண்டான இடங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? நல்லா தண்ணீர் பாய்ச்சி முழுவதுமா என்ன செய்யுங்க? நீங்க குளிங்க. அறகுறையா என்ன செஞ்சிடாதீங்க? குளிச்சுட்டு வந்துடாதீங்க. அறகுறையா குளிச்சுட்டு வந்தா நீங்க ஜுனுபாலியினுடைய முழு கடமையும் நிறைவேற்ற வராதவராகவே இருந்துருவீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைவேற்றாதவராகவே இருந்துட்டு போயிருவீங்க. அதனால முழுசு என்ன செய்யுங்க? குளிச்சுட்டு வாங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிப்பினுடைய ஃபர்லுகள் எத்தனைங்க? பெருந்தொடக்கினுடைய குளிப்பினுடைய ஃபர்லுகள் 3. இதை ஃபர்லுன்னு கூட உங்களுக்கு சொல்லணும். பல அத்தியாவசியமாக செஞ்சாக வேண்டியது 3 காரியம். 1 வாய் கொப்பளிப்பு. வாய் கொப்பளிப்பு எப்படிங்க? கர்கரா செஞ்சு என்ன செய்யணுங்க? வாய் கொப்பளிக்கும். நோன்பினுடைய காலத்தில் அந்த கர்கரா என்ன செய்ய தேவையில்லைங்க? செய்ய தேவையில்லை. 2வது நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது அப்படின்னா முழுவதுமாக அந்த தண்ணீர் முழு மூக்கினுடைய உச்சி வரைக்கும் போய் அது சுத்தப்படுத்துற வரைக்கும் என்ன செய்யணும். இதே ஒரு நோன்பாளியாக இருந்தால் இவ்வளவு தூரம் கடப்பு செய்ய தேவையில்லை. அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க கடப்பு செய்ய தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு ஃபர்லு, நன்றாக உடல் முழுவதையும் என்ன செய்யணுங்க? தேய்ச்சி குளிக்கணும். நன்றாக உடல் முழுவதையும் என்ன செய்யணும்? தேய்ச்சி குளிக்கணும். இது குளிப்பினுடைய ஃபர்லு. இது என்ன செய்யணுங்க? குளிப்பினுடைய ஃபர்லு. குளிப்பினுடைய சுன்னத்துக்கள் எத்தனைங்க? குளிப்பினுடைய சுன்னத்துக்கள் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லணும். மனசுக்குள்ள என்ன செய்யணுங்க? பிஸ்மில்லா சொல்லிக்கணும். 2வது நியத்து வச்சுக்கணும். என்ன செய்யணும்? இந்த பெருந்தொடக்கினுடைய அசுத்தத்திலிருந்து நீங்குவதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்? நான் குளிக்கிறேன். நான் பெருந்தொடக்கு சிறுந்தொடக்குன்னா விளங்குதுங்களா? என்னங்க? சிறுநீர் இருக்குது பார்த்தீங்களா? அது என்னதுங்க? அதுக்கு ஒளி செஞ்சா போதும். பெருந்தொடக்கு என்ன செய்யணும்? குளிச்சியா? இதுதான் வித்தியாசம். இதுக்கு அரபியில சொல்லுவாங்க ஜனாபத்துன்னு சொல்லுவாங்க. குளிப்பு கடமையான காரியத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஜனாபத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லணும். நியத்து என்ன நியத்து வைக்கணும்னா, இந்த அசுத்தத்தை விட்டும் பெருந்தொடக்கை விட்டும் நீங்குவதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்? நான் குளிக்கிறேன். நியத்து வைக்கணும். 3வது மணிக்கட்டு வரைக்கும் என்ன செய்யணுங்க? கையை என்ன செய்யணும்? கழுவிக்கணும். அப்புறம் ஆடையில ஏதாவது நஜீஸ் பட்டுருந்துச்சுன்னா அந்த நஜீஸை என்ன செய்யணுங்க? சுத்தப்படுத்தணும். அப்புறம் மர்மஸ்தானத்தை பரிசுத்தமா என்ன செய்யணுங்க? நன்றாக கழுவணும்.
எப்படி தொழுகைக்கும் மற்ற காரியத்திற்காக ஒலு செய்யறோமோ அது மாதிரி என்ன செய்யணுங்க, ஒலு செய்யணும். ஒலு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஜக்கு தண்ணி என்ன செய்யணும், தலையினுடைய உச்சியில் என்ன செய்யணும், ஊற்றணும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலது புஜத்தில் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. அடுத்து மூணாவது இதை என்ன செய்யுங்க, இடது புஜத்தில் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. நன்றாக தேய்த்து என்ன செய்யுங்க, நீங்கள் குளியுங்க. அந்த குளியலில் எந்த காலத்திலையும் குறை வச்சிடாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு தான் சாதாரண குளியலுக்கும் ஒரு மனிதனுக்கு கடமையான குளிப்புக்கு என்ன செய்யுதுங்க, வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்தாலா அதை தான் சொல்றான், ஹத்தா தகுத்தசீலு, பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனிதர் குளிப்பை நிறைவு செய்யாத வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது, தொழுகையின் பக்கமோ தொழக்கூடிய இடத்தின் பக்கமோ என்ன செய்யக்கூடாது, வராதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ்தாலா சொல்லி காண்பிக்கிறான். இது வரைக்கும் ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ சலுகையை இனிமேல் தான் பார்க்க போறோம். என்னதுங்க, சலுகையை இனிமேல் தான் பார்க்க போறோம். அல்லாஹ்தாலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கிறவர் தொழுகைக்கு போனா என்ன செய்யணுங்க, குளிக்கணும். குளிக்கணும்னா என்ன தேவை, தண்ணீர் தேவை. குளிக்கணும் என்ன தேவைங்க, தண்ணீர் தேவை. இப்ப தண்ணி இல்லை, என்ன செய்யறது? இப்ப தண்ணி இல்லை, என்ன செய்யறது? இங்கதான் சலுகை கொடுக்கப்படுது. என்ன சலுகைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்க? என்ன செஞ்சுக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். தைமத்தை பற்றி உண்டான ஒரு சலுகை சட்டத்தை தான் என்ன செய்யறான் அல்லாஹ்தாலா சொல்லி காண்பிக்கிறான். எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் இது. என்னதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தினுடைய எல்லா பாகங்களும் தொடக்கூடிய இடமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு ஆக்கி வச்சிருக்கேன், எனக்கும் என் உம்மத்திற்கும். இரண்டாவதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண்ணுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, எனக்கு சுத்தமானதாக என்ன செய்யப்பட்டிருக்குது, எனக்கு ஆக்கப்பட்டிருக்குது என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்தாலா சலுகையை சொல்றதுக்கு முன்னால ஒரு 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 விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ்தாலா சொல்லி காண்பிக்கிறான். மேலே நான் சொன்னேன், ஒரு மனுஷருக்கு குளிப்பு கடமையாயிருச்சுட்டாலோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாலும் அவர் என்ன செய்யணும், குளிக்கணும்னு என்ன செஞ்சேன் நான் சொன்னேன். என்ன செஞ்சேன், நான் குளிக்கணும்னு சொன்னேன். இப்போ அடுத்து அல்லாஹ்தாலா சொல்றான், ஒரு மனுஷருக்கு ஒலு செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது, ஒலு செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அவர்கிட்ட என்ன இல்லைங்க, தண்ணி இல்லை. இப்ப தண்ணி இல்லாத போது அவர் என்ன செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக் சட்டம். இந்த சட்டத்தை சொல்றதுக்கு அல்லாஹ்தாலா ஒரு செய்தியோடு என்ன செய்யறான் அல்லாஹ்தாலா சொல்றான். என்ன சொல்றான், வயின் குந்தும் மருளா, நீங்கள் ஒரு நோயாளிகளாக ஆகியிருந்தால். வெறுமனே தண்ணி இல்லைன்னா தைமம் செஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ்தாலா சொல்லல. எப்படி சொல்றான் பாருங்களேன், ஒரு ஒரு இதோட சொல்றான் பாருங்க. வயின் குந்தும் மருளா, நீங்கள் ஒரு நோயாளியாக என்ன செஞ்சிருந்தால் ஆகியிருந்தால், அவ் அலா சஃபரின், ஒரு பயணத்திலே நீங்கள் ஆகியிருந்தால். என்னதுங்க, ஒரு பயணத்திலே நீங்கள் ஆகியிருந்தால். அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயிதி, கழிவறைக்கு போய் அசுத்தத்தை பூர்த்தி செஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க குளிக்கிறதுக்காக வேண்டியோ ஒது செய்வதற்காண்டி வந்து பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட என்ன இல்லை, தண்ணி இல்லாமல் போயிருந்தால். அவ் லாமஸ்தும் மினன் அவ் லாமஸ்துமுன் நிசா, மனைவியோடு நீங்கள் உறவு கொண்டிருந்தால். அந்த மாதிரி என்ன ஆயிருது, ஒரு மனுஷனுக்கு கடமையாயிருது. இந்த மாதிரி செய்கைகள்லாம் இருந்து நீங்க அந்த நேரத்தில் பரிசுத்தமாகிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தண்ணி இல்லாம போச்சுண்டா நீங்க என்ன செய்யுங்க, சுத்தமான மண்ணை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் தைமம் செஞ்சுக்கங்க. சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தைமம் செஞ்சுக்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ்தாலா சொல்றான். நோயிண்டா என்னங்க, முதல்ல வழங்கணும் இல்லைங்க. நோயிண்டா எப்படி அப்படின்னா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நோய் அப்படிங்கிறது 3 வகையான நோய் இருந்தா தைமம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. தைமம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. 1, தண்ணியை தொட்டா அவர் ரூஹு போயிடும். ஒரு கட்டம் தண்ணி பட்டா அவர் என்னட ரூஹு போயிடும். இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றது 2 உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு அம்மை போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது, அம்மை போட்டிருக்குது. அம்மை போட்டிருக்கிற ஒரு மனுஷர் உடம்புல என்ன படக்கூடாது, தண்ணி படக்கூடாது. இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உடம்பு பூரா எரிஞ்சு போயிருக்கு. என்ன போயிருக்குது, தீக்காயங்களால எரிஞ்சு போயிருச்சு. இந்த மனுஷருடைய உடம்புல தண்ணி பட்டால் அவருக்கு என்னவாயிரும், ரூஹு போயிடும். ஒரு மனிதர் வயோதிகத்திற்கு உண்டான ஒரு காலத்துல மிகுந்த சிரமத்தில் படுத்திருக்கிறார். அவர் தண்ணி பட்டால் அவருக்கு உடம்பு என்ன செய்யணுங்க, அந்த கூலிங்கான வாட்டர் பட்டால என்ன செய்ய, அவருக்கு ரூஹு போயிடும். இவருக்கு தைமம் செய்யறதுக்கு என்ன இருக்குதுங்க, அனுமதி இருக்கு. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உடம்புல தண்ணி படுறதால மௌத்தா போக மாட்டார், ஆனா இருக்கிற காயத்தினுடைய வேதனை அதிகமாயிடும். காயம் என்னங்க, தண்ணி பட்டா என்ன இருங்க, வேதனை அதிகமாயிடும். இந்த மனுஷரை என்ன செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். கடைசியாக ஒரு சலுகை சட்டத்தை சொல்லுவாங்க, அவருக்கு தண்ணி படுறதுனால மௌத்தும் வராது, வேதனையும் அதிகமாகாது, ஆனால் நீண்ட நாளுக்குண்டான அந்த புண்ணுனுடைய விஷயம் அவர் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும்.
அவர் உடம்புல அந்த தழும்பும் அந்த காயமும் என்ன செஞ்சுக்கும், இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் என்ன செஞ்சுக்கலாம்டா, தயமத்தை என்ன செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்குது, நல்லா விளங்கிக்கணும். இந்த நோயாளிகளுக்கெல்லாம் பக்கத்துல என்ன இருக்குதுங்க, தண்ணி இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, தண்ணியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்க என்ன செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். தைமம் என்ன செஞ்சுக்கலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவ் அலா சஃபரின், பயணத்தில் இருந்தால். நீங்க சஃபர்ல போயிட்டு இருக்கிறீங்க, தொழுகைக்குண்டான நேரம் வந்துருச்சு, ஒலு செய்யறதுக்கு உண்டான இடங்களோ தண்ணியோ உங்கள்கிட்ட என்ன இல்லைண்டா சுத்தமான மண்ணின் மூலமா என்ன செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தைமத்தினுடைய சட்டம் எப்படி தெரியுமா இறங்குச்சுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு போர்க்களத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். போர் முடிஞ்சு ரிட்டன் கிளம்புறது, ஊருக்கு மதீனாவுக்கு நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஆயிஷா சித்திகார சொல்லுவாங்க, என்னுடைய தங்கம் செயின் ஒன்று நான் போட்டிருந்தேன், அது என்ன செய்துச்சு, காணாமல் போச்சு. அந்த நாங்கள் இருந்த இடம் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்த இடத்துல எந்த தண்ணியுமே கிடையாது. என் செயின் காணாமேன்னு ரசூல்லாட்ட நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சில சஹாபாக்கள் அனுப்பிச்சு வச்சாங்க, வந்த வழியில ஏதாவது அந்த செயின் கிடக்குதான்னு என்ன செய்யுங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இரவு முழுக்க சஹாபாக்கள் தேடுறாங்க, என்ன கிடைக்கல, அந்த செயின் கிடைக்கல. அந்த நேரத்தில் நாங்கள் இருந்தோம்னா வெகு தூரம் நாங்கள் போயிருந்திருப்போம். செயினை தேடுறதுக்காக ரசூல்லா அனுப்பிச்சு விட்டாங்க. ரசூல்லா சில சஹாபாக்கள் அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் பேர் போய் தேட ஆரம்பிச்சாங்க. நாங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துருந்தோம். சுபுஹுனுடைய நேரம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, சுபுஹுனுடைய நேரம் வந்துருச்சு. இப்போ ஒழு செய்யலான்னு பார்த்தா எங்கேயுமே என்ன இல்லை, தண்ணியே இல்லை. சில சஹாபாக்கள் போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, உங்க மகனாருடைய செயினை தேட போய் தான் நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ரசூல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க, நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், தண்ணி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோம். ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு. என்னங்க அபூபக்கரை இப்படியா உங்க மகா பண்ணுவாங்கன்னு என்ன செஞ்சாங்க, சொல்றது புரியுதா? என்னங்க அபூபக்கரை இப்படியா உங்க மகா பண்ணுவாங்கன்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. டக்குன்னு யாருக்கு கோவம் வந்துருச்சு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோவம் வந்துருச்சு. விறுவிறுன்னு கூடாரத்துக்குள்ள வந்து பார்த்தா ஆயிஷா நாயகத்தினுடைய மடியில் ரசூல்லா படுத்திருக்கிறாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கிறத உணர்ந்துக்கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு காதில் வந்து, இப்படியா நீ செய்யறது, இனி காணா போச்சுன்னு சொல்ற, பூரா பேர் தேட போயிட்டாங்க, எங்கேயுமே ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதுகுல என்ன செஞ்சாங்க, ஒரு கில்லு வைக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு கில்லுனவன ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு வலிச்சிச்சு, நான் குடுங்குனா எங்க ரசூல்லா முடிச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நான் அப்படியே வெறப்பா உட்காந்துக்கிட்டேன். இப்போ இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சாங்க. நாயகமே ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லைங்க நாயகமே என்ன செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களும் சொன்னோன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கண் மூடனாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஆயத்தை இறக்கிட்டான். ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன், பரிசுத்தமான மண்ணின் மூலமாக என்ன செய்யுங்க, நீங்க தைமம் செஞ்சுக்கங்க. இப்போ எதிரில் பேசினாங்கல்ல சஹாபாக்கள், என்னங்க உங்க மகளாரால தான் இவ்வளவு பெரிய கஷ்டம், அந்த ஆட்கள்லாம் அபூபக்கர் சில கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்க குடும்பத்தால தான் எங்களுக்கு ஒரு பெரிய சலுகையே கிடைச்சிருக்கேன். என்ன சொன்னாங்களாமா, உங்க குடும்பத்தால தான் எங்களுக்கு பெரிய சலுகையே கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்வு மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா தைமம் சட்டமே வந்திருக்காதுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாமா. அப்பதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா எந்த காரியத்தை நிகழ்த்தினாலும் அதுல என்ன இருக்கும், ஒரு கயிறு இருக்கும். நாங்க நினைச்சுக்கிட்டோம் இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிருந்தோம்னா எந்த பிரச்சனை இல்லாம போயிருந்தோம். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க தங்க வச்சதுனால என்ன கொடுத்துட்டான், ஒரு தைமம்ங்கிற ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இப்படித்தான் தைமத்தினுடைய நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவ் அலா சஃபரின், நீங்கள் பயணத்தில் இருப்பீர்களேயானால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் ஒழு செய்ய முடியாம உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தைமம் செஞ்சுக்கங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித்தி. அழகான ஒரு செய்திங்க. என்ன செய்தி தெரியுமா, அந்த காலத்துல பாத்ரூம்லாம் கிடையாது. அந்த காலத்துல என்ன கிடையாது, அப்ப பீஷாப் மலம் ஜலம் கழிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, காட்டுக்கு போவாங்க. எங்க போவாங்க, காட்டுக்கு போவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுதான் நிலைமை. வெகு தூரம் போகுவாங்க. அந்த டேலா கட்டி என்ன செய்வாங்க, எடுத்துக்குவாங்க. பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த கல்லை என்ன செய்வாங்க, எடுத்துக்கிட்டு வெகு தூரம் போய், எப்படிப்பட்ட தூரம் தெரியுமா, எவ்வளவு தூரத்திலிருந்து மனிதர்கள் பார்த்தாலும் இவங்க தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு தூரம் மரத்துக்கு அந்த பக்கம் உள்ளுக்குள்ள போயிடுவாங்க. இதுக்கு அரபியில சொல்லுவாங்க காயித்துன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க,
காயித் மறைஞ்சு தூரத்துல போய் உட்கார்ந்து அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர்றாரு பாருங்களா, அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க? காயித்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய செய்கைக்கல்ல அந்த விஷயம் இவ்வளவு தூரம் போய் இருந்து இருக்கிறார் பாருங்க, அந்த இடத்துக்கு என்ன சொல்லப்படும்? காயத்துன்னு சொல்லப்படும். அதாவது அல்லாஹ் தஆலா நடைமுறை வார்த்தையாகவே மனிதர்களுக்கு சொல்றான், நீங்கள் காயத்திலிருந்து திரும்பி வந்தால், கிட்டத்தட்ட சுருக்கமா சொல்றதா அந்த பாத்ரூம்ல இருந்து நீங்க வந்தா, என்னதுங்க, பாத்ரூம்ல இருந்து நீங்கள் வந்தால் அந்த அசுத்தத்தை நிறைவு செய்து முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யறீங்க? வந்து பாக்குறீங்க, ஒழு செய்யறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கீங்க? நீங்க தைமம் செஞ்சுக்கங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவ் லாமஸ்துமுன் நிசா, உங்களுடைய மனைவிமாரிடத்தில் நீங்கள் உறவு கொண்டிருந்திருப்பீர்களே, ஆனால் அந்த உறவின் மூலமாக என்ன இருக்கு? உங்களுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு. குளிப்பு என்ன ஆயிருச்சுங்க? கடமையாயிருச்சு. கலீதம் வந்தாலும் சரி வரலாற்றையும் சரி, இரண்டு உறுப்புகளும் சேர்ந்தாலும் என்னவாயிருங்க? என்னவாயிருங்க? குளிப்பு கடமையாயிரும். அந்த மனிதருக்கு கலீதம் வரலேண்டாலும் பரவாயில்ல, என்னவாயிரும்? அவருக்கு குளிப்பு கடமையாக ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி இல்லை, தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. அப்ப என்ன செய்யணுங்க? தைமம் செஞ்சு அந்த காரியத்தை என்ன செஞ்சிடணும்? நீங்க தொழுகைக்கு உண்டான காரியத்தை முடிச்சிடணும். குளிப்பு கடமையானவர், அந்த நேரத்தில் அவருக்கு தண்ணி இல்லைண்டா இதுதான் என்னதுங்க? சட்டம். அவர் என்ன செய்யக்கூடாது? தொழுகை விடக்கூடாது. தைமத்தை செஞ்சு என்ன செஞ்சிடணும்? அவரு தொழுகையை என்ன செய்யணும்? நிறைவு செய்யணும்ங்கிறதா என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன், பரிசுத்தமான மண்ணு, அசுத்தமான மண் அல்ல. எப்படி பண்ணுங்க? பரிசுத்தமான மண்ணின் மூலமாக என்ன செய்யுங்க? நீங்க தைமம் செஞ்சுக்கங்க. எப்படி தைமம் செய்யணும்? ஃபம்ஸஹு பி உஜூஹிக்கும் வ ஐதீக்கும், உங்களுடைய முகத்திலேயும் உங்களுடைய கைகளிலேயும் என்ன செய்யுங்கள்? நீங்கள் தடவி கொள்ளுங்கள். எப்படிங்கிறத நான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க, உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் என்ன செய்யுங்க? நீங்கள் மஸஹ் செய்து கொள்ளுங்கள், தடவி கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா, அல்லாஹ் தஆலா கிருபைக்குண்டான மன்னிப்பையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனாகவும் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணுங்க? தைமம் செய்யணும். யாரெல்லாம் தைமம் செய்யலாம்? நோயாளி, பயணத்தில் இருக்கிற ஒரு மனிதர், கழிவறைக்கு போய் கழிவினுடைய காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஒழு செய்யறதுக்குண்டான தண்ணி இல்லாதவர் என்ன செஞ்சுக்கலாம்? தைமம் செஞ்சுக்கலாம். குளிப்பு கடமையானவர், அவருடைய குளிப்பை நிறைவு செய்வதற்கு தண்ணி இல்லைன்னா என்ன செய்யலாம்? அவர் தைமம் செஞ்சுக்கலாம். அவர் என்ன செஞ்சுக்கலாம்? தைமம் செஞ்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, தைமம் நமக்கு சலுகை தானுங்க? எவ்வளவு பெரிய சலுகை! மண்ணுல தைமம் செய்யறது எப்படிங்க? மண்ணுல தைமம் செய்யறது எப்படி? தைமம் செய்யணும் முறை தெரியுமாங்க? அதாவது மண் இருக்கு பாத்தீங்களா, தைமத்திற்குண்டான சூழ்நிலையை விளங்கிக்கணும். இந்த கை இருக்கு பாருங்க, நம்ம தடவை போற இடம் உறுப்பு ரெண்டே உறுப்பு தான், ஒன்னு முகம், ஒன்னு ரெண்டு கை தான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபம்ஸஹு பி உஜூஹிக்கும் வ ஐதீக்கும், உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் நீங்கள் தடவி கொள்ளுங்கள். மண் எடுத்துக்கிட்டோம். இந்த மண்ணில் என்ன செய்யணும்? நம்ம கையை சேர்த்து வைக்கக்கூடாது, விரலை விரிச்சு வைக்கணும். இப்படி விரிச்சு வச்சு முன்னில் ஒரு பக்கம் பின்னால் ஒரு பக்கம் என்ன செய்யணுங்க? இழிக்கணும், தேய்க்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம். முடிச்சிட்டோமா? அந்த கையை எடுத்து தூக்கி இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்? பேக்கில் கையோட இந்த பக்கத்தில் வச்சு என்ன செய்யணும்? தட்டணும். தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அதில் இருக்கக்கூடிய அந்த மண்கள் என்ன செய்யணும்? கீழே விழுந்துடணுங்கிறதுக்காக. இப்போ இந்த இதை எடுத்து என்ன செய்யணும்? முகத்தை எப்படி நம்ம ஒழு செய்யறதுக்காக வேண்டி உச்சியினுடைய இதிலிருந்து ஆரம்பிச்சு தாடியினுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? எப்படி முழுவதுமாக இது பண்றோமோ அது மாதிரி என்ன செய்யணுங்க? தடவி முடிச்சிடணும். அடுத்து இரண்டாவது முறை திரும்ப என்ன செய்யணுங்க? மண்ணில் வைக்கணும். மண்ணில் வச்சு முன்னால ஒரு பக்கம் பின்னால ஒரு பக்கம் இழுத்துட்டோமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கையை தூக்கி இப்படி என்ன செய்யணுங்க? உதறிட்டு இப்போ என்ன செய்யணும்? வலது கையை ஃபர்ஸ்ட் மசாஜ் செய்யணும். வலது கைக்கு ஃபர்ஸ்ட் மசாஜ் செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? பெருமான சல்லாசன் சொல்றாங்க, உங்க உள்ளங்கை என்ன செய்யணும்? உள்ளங்கையும் வலது கையினுடைய மேல் பக்கத்தில் வச்சு என்ன செய்யணும்? இப்படியே தடவணும். தடவி இப்படி மேலே என்ன செய்யணுங்க? கொண்டு வரணும். என்ன செய்யணும்? புரியுதுங்களா? இப்படி வச்சு கீழ் பக்கமாக தடவி திரும்ப என்ன செய்யணுங்க? இப்படியே மேல் பக்கம் கொண்டு வரணும். அதே மாதிரி இடது கைக்கு மசாஜ் செய்யறது, இந்த கையில் இருக்கக்கூடிய மண்ணை வச்சு என்ன செய்யணும்? இப்படியே வச்சு இப்படியே என்ன செய்யணும்? தடவணும். முடிஞ்சிருச்சு. இதுதான் தைமத்தினுடைய அசல். இதுக்கு முன்னால ஒன்று என்ன தெரியுமா? நான் தைமம் செய்கிறேன் நியத்து வைக்கிறேன். அசல் ஒழுவுக்கு நியத்து அவசியம் கிடையாது. ஒழுவுக்கு நியத்து அவசியம் கிடையாது. ஆனால் தைமத்துக்கு என்ன அவசியம்? நியத்து வைக்கணும். நியத்து வச்சா தான் என்ன செய்யுங்க? அந்த தைமம் பூர்த்தியாக ஆகும். அந்த தைமம் என்ன செய்யுங்க? பூர்த்தியாக ஆகும்.
இப்போ ஒருத்தர் ஃபஜ்ருக்கு ஒலு செஞ்சார், ஃபஜ்ருக்கு ஒலு செஞ்சார், அவருக்கு ஒலுவே முடியல, லொஹருக்கு தொழுகலாமா? தொழுகலாம். ஆனால் தண்ணி இல்லாதவர் தைமத்தை என்ன செய்யறாரு, ஃபஜ்ருக்கு தைமம் செஞ்சவர் எனக்கு ஒலுவே முடியல, லொஹுரு வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அந்த தைமத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது, லொஹுருக்கு என்ன செய்யணும், திரும்பவும் தைமம் செய்யணும். சரி, ஒருத்தர் என்ன செஞ்சாரு, தைமம் செஞ்சுட்டாரு, தொழுது முடிச்சிட்டாரு, அப்புறம் தான் தெரியுது தண்ணி அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்குது, தண்ணி இருக்குதுங்கிற செய்தி தெரியுது. தொழுகை என்ன செய்ய தேவையில்லை, மீட்ட தேவையில்லை. அடுத்த தடவை ஒரு ஒலு செய்யறதுக்கு தைமம் செய்யக்கூடாது, எங்கே தான் போகணும், தண்ணிக்கு தான் போகணும். சரி, சுத்தமான மண்ணுன்னு என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் சுண்ணாம்பு செவுரு, என்னதுங்க சுண்ணாம்பு செவுரு, இதில் என்ன செய்யலாம், நாம தைமம் செய்யலாம். எங்களோட ஆசிரியர் பெருந்தகை ரொம்ப வயசானவங்க, அவங்க பல நோயின் மூலமாக இருக்கிறவங்க, அதிகமாக தைமம் செய்வாங்க. தைமம் செய்யறதுக்குன்னே ஒரு செவுரு வச்சிருப்பாங்க. என்னதுங்க, தைமம் செய்யறதுக்குன்னு அவங்க தைமம் செஞ்சு 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 அவங்க விரலே அந்த சவுத்துல என்ன செஞ்சிருக்கும், படிஞ்சு போயிருக்கும். அப்படி என்ன செய்யலாம், அந்த சுண்ணாம்பு செவரின் மூலமாக அதில் என்ன செய்ய, ஒரு சில ஒரு மண்ணும் ஒரு சின்ன தூசியும் என்ன செய்யுது வருதல், அந்த தூசி தான் நம்மளை என்ன செய்யுதுங்க, சுத்தப்படுத்துது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு குளிப்பு கடமையான அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரு முடி கூட நினையக்கூடாது, அவ்வளவு தூரம் சுத்தமா குளிக்கணுங்கிறாங்க. அதே அந்த மனுஷனுக்கு தண்ணி கிடைக்கலன்னு எவ்வளவு சலுகை கொடுக்குது பார்த்தீங்களா. ஒரு சஹாபிங்க போருக்கு போயிருந்தாங்க, தலையில ஈட்டி அடிச்சிருச்சு, ரத்தமா என்ன செய்யுது, ஊத்துது. இப்ப அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, தலையில கட்டு போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, இரவு நேரத்தில் தூங்கிட்டாங்க. தூங்குனவருக்கு என்ன ஆகி போயிடுச்சு, ஸ்கலீதம் ஏற்பட்டு போயிடுச்சு, பெருந்தொடக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு. இப்போ இவர் என்ன செய்யறாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சவர் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு பெருந்தொடக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு, இப்போ நானே இவ்வளவு பெரிய நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், காயமாய் போயிடுச்சு, இப்போ நான் என்ன குளிச்சு தான் ஆகணுமா இல்லை வேற ஏதாவது செய்யலாமா? இல்லை நீ குளிச்சு தான் ஆகணும்ட்டாங்க சஹாபாக்கள். இல்லை நீ குளிச்சு தான் ஆகணும். அந்த மனுஷர் என்ன செஞ்சாங்க, சஹாபி என்ன செஞ்சாங்க, குளிச்சாங்க, குளிர் தாங்க முடியல, நோய் அதிகமாக என்ன செஞ்சுட்டாங்க, அஃபாத்தாய் போயிட்டாங்க. போர்க்களை முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு. யார் இதை சொன்னாரோ அல்லாஹ் அவரை கொலை செய்வானாகன்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, தெரியலன்னா என்ன செய்யுங்க, நீங்க கேட்டுக்குங்க, தெரியலன்னா கேட்டுக்குங்க. நீங்களா ஒரு யோசனை சொல்லி அந்த மனிதனுடைய உயிரை என்ன செஞ்சுட்டீங்க, கொண்டுட்டீங்க. யாரு கொன்றாரோ அவரை அல்லாஹ் கொல்லுவான்ட்டாங்க நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம், சலுகை இருக்குது இல்லை, அதை நீங்க பயன்படுத்திக்கணும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறது என்னங்க, சலுகை. இப்போ ஃபர்லு தொழுகை பயணத்தில் போகிறோம், என்னவாயிருது, நமக்கு கசுர் ஆயிடுது. 4 ரக்காய் தொழுகை என்னவாயிருது, 2 ரக்காயத்தை தொழுது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு நேரம் நிறைய இருக்குது, எனக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ 4 ரக்காய் தொழக்கூடாது, நீ 2 ரக்காய் தான் தொழுகணுங்கிறாங்க. ஏன், அல்லாவே சலுகை கொடுத்துருக்கிறான், ரசூலுல்லாவே சலுகை கொடுத்துருக்கிறாங்க. அந்த சலுகையை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க, என்ன செய்யக்கூடாது, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற சலுகையை அது நேரம் காலம் வருகிற போது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன இருக்குதுங்க, அனுமதி இருக்குது. அதை தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பாங்க 8 மணிக்கா, 8 அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாங்க, தைமம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, நாம தைமம் செஞ்சுக்கலாம். இந்த டைல்ஸ்லையோ மொசைக்கிலையோ மார்பில் என்ன செய்ய முடியாது, டைமும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சலுகை கொடுக்குறாங்க. அதில் ஒரு சலுகை பாருங்களேன், அந்த மொசைக்கிலையோ மார்பிலையோ தூசி படிஞ்சிருக்குது. என்ன படிஞ்சிருக்குது, தூசி படிஞ்சிருக்குது. நமக்கு தேவை தூசி தானே, நமக்கு தேவை மண்ணு தானே. அந்த தூசியில் என்ன செய்யலாம், நாம மசக செஞ்சு என்ன செஞ்ச நம்மளுடைய தொழுகை நிறைவேற்றலாம். இத்தனைக்கும் கொடுக்கறது காரணம் ஒரே ஒரு தொழுகைக்கு தான். என்ன, எதை விட்டுறக்கூடாது, தொழுகை விட்டுறக்கூடாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் சலுகை கொடுத்து எதை தான் நிறைவேற்ற சொல்றான், எப்பா எனக்கு தண்ணி இல்லை, நீ வாட்டுக்கு போத்தி படுத்துறாதீங்க, தைமத்தை செஞ்சுட்டு எங்க தொழுகணும், தொழுகை நிறைவேற்றணும் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த வசனங்களை வேறு சில சட்டங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொல்லப்படுகிற சட்டங்களை ஞாபகத்தில் வைத்து அதற்குண்டான சூழ்நிலை வருகிற போது அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. தடுக்கப்பட்ட காரியங்கள் இந்த வாரம் நம்மலாம் அதிகமாக அப்பப்போ தெரிஞ்சோ தெரியாமலும் செய்கிற ஒரு தப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யாதீங்கன்ட்டாங்க. என்ன, தொழுகைக்காக அப்படின்னு என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா
அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த இமாம் ருக்குவுக்கு போகிறதுக்கோ இமாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே திப்புன்னு என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. பார்த்தீங்களா, சில நேரத்தில் வத்தீனி முடிப்பார் இமாம், சில நேரத்தில் குல்லஹுது பிரபின்னாஸ் முடிக்க போகிறார், சில நேரத்தில் குலுஹல்லா முடிக்க போகிறான்னு அச்சுச்சோ விட்டா ஒரு ரக்காயத்து போயிருமே. எப்படி பாருங்க, ஒரு ரக்காயத்து போயிருமே. அந்த ஒரு ரக்காயத்துக்கு நம்ம முன்ன வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. இவர் இந்த ஆள் எந்திரிச்சிட்டாருட்டா நம்ம என்ன வாய் போயிடும், ஒரு ரக்காயத்துக்கு வீணா போயிருமேங்கிறதுக்கு வேற திரும்ப வேற எந்திரிச்சு தொழுகணுமே, தொழுகணுமே. இந்த நிலையில மனுஷன் என்ன செய்யறாங்கன்னா வேகமா என்ன செய்யறாங்க, திம்பிட்டு ஓடி வர்றாங்க. பெருமானார் இது எந்த காலத்திலையும் செய்யாதீங்கன்ற, இது எந்த காலத்திலையும் செய்யாதீங்க. ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா, தொழுகையே அப்படிங்கிறது உங்களுக்கு மன ரிலாக்ஸுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன ரிலாக்ஸ். அதுல போய் நீங்க பரபரப்பு உண்டாக்குனீங்கன்னா என்னவாக ஆகும்? அதனால தான் சொன்னாங்க ஃபமா அதுரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாத்தக்கும் ஃபதிம்மு, எது கிடைச்சிக்கிட்டோ அதை தொழுதுங்க, விட்டு போனதை பூர்த்தி செஞ்சுக்கங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க, எந்த சூழ்நிலையில அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு போயிடக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்றா, இந்த மக்ரிப் தொழுகைக்கு நம்ம ஒரு ரக்காயத்தோ தாமதமாக வந்து அந்த ஒலு செஞ்சுட்டு வேகமாக ஓடி வலிக்கு விழுந்து என்ன ஆயிருதுங்க, அடிபட்டு போய் பிறந்த சிரமத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, ஆயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா, ரிலாக்ஸா வந்து தொழுதுட்டு போறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மன நிம்மதி. அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பரபரப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கி கொள்ளக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன செய்யணுங்க, இந்த சட்டத்தை என்ன செய்யணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா ரசூலும் எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா பிஹக்கி சய்யிதினா வஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا الله என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈண்டெடுத்த பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கணும், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சொல்லப்படுகிற சட்டங்களை அதை ஏற்று நடக்கிறதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கேட்கப்படுகிற சட்டங்களை எங்களுடைய ஞாபகத்தில் வைப்பதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹும் ரசூலும் எதை ஏவி இருக்கிறாரோ அதை சரியாக செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்திருக்கிறாரோ அதை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.